இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சியில் இருக்க சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்த கிருத்திகை அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலான டே இன்றைக்கி. ஸோ நாமளும் அப்படியே க்யூவில் நின்று லைனில் நின்று சாமியை கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தேரை பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக தாங்க உட்காந்துருக்கோம். அடா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சிங்கிறீங்க. அந்த தேரை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த அழகு முருகரை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க, 2 கண்ணு பத்தாதுங்க. அப்படியே முருகரை கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்குங்க. அழகு முருகர் அப்படிங்கிறது என்ன ஒரு அழகான சொல் இல்லைங்களா? முருகா அப்படிங்கிறதே ஒரு அழகு தான் இல்லைங்களா? ஸோ அவரையும் நம்ம வந்து அப்படியே நல்ல தூப ஆராதனையோட தரிசனம் பண்ணிட்டு அவருக்கும் தூக்கம் வரும் இல்லைங்களா? ஸோ அவரையும் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? அவரையும் நம்ம பள்ளியறைகளை கொண்டு போய் விட்டுட்டு சரி ஓகே நம்ம வீட்டை பார்த்து கிளம்பலான்னு சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோங்க. முருகான்னு சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே உள்ளன்போட உருகி சொல்லி பாருங்களேன். உங்கள் முன்னாடியும் முருகர் வந்து நிற்பாருங்க கண்டிப்பாக. கருணை கடலே கந்தா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக வருவாருங்க உங்கள் முன்னாடி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.